நீங்கள் கேட்கவிருப்பது சாவித்ரி. எழுதியவர் பா. தீனதயாளன். ஒலி வடிவில் வழங்குபவர் பவ்யா கீர்த்திவாசன். அத்தியாயம் 1. அடடா அரியா பருவமடா. 1964 குரோதி ஆண்டின் ஆவணி மாதத்து கடைசி முகூர்த்தம். கல்யாண வீடு. விஐபி இல்ல திருமணம். மாபெரும் தலைவர்களும் உச்ச நட்சத்திரங்களும் ஒவ்வொருவராக உள்ளே வரவர அவர்களை அருகிலிருந்து பார்க்கக்கூடிய பரவச வாய்ப்பு. எங்கும் பெண்களின் கலகல. அதனிடையே மனதை பிழியும் கலைக்கோயில் சிட்டிபாபுவின் வீணை. ஜெமினி கணேசனை நெருங்கிய ராஜாஜி தூரத்திலிருந்த சாவித்திரியை சுட்டிக்காட்டி, "கல்யாணப் பெண் யார், அவரா?" என்றார். கூட்டம் பூகம்பமாக சிரித்தது. ஜெமினிக்கு வெட்கமாகிவிட்டது. இயல்பாகவே சிவந்த முகம். பெருமிதத்தின் பூரிப்பு மேலும் பெருகியது. மன்மத வதனம் செவ்வானமாயிற்று. அதிரடியாக அவரும் சிரித்தார். கவலையில்லாத மனிதன். அதற்குள் சாவித்ரி, "என்ன ஒரேடியா இங்க சிரிப்பு?" ராஜாஜி அன்றைக்கு மூதறிஞர் என்கிற தனது மகுடத்தை கழற்றிவிட்டார் போல. ஜெமினியிடம் கேட்டதையே ஜாலியாக சாவித்ரியிடமும் மீண்டும் வினவினார். "ஏன், எதனால் அப்படி கேட்கிறீர்கள்?" சாவித்ரியின் குரலில் சந்தோஷச் சாரல். பெரிய மனிதர்களுக்கு மத்தியில் ராஜாஜியிடம் சகஜமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியின் மலர்ச்சி. "நானும் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன். உன் பின்னால்தான் ஒரு கூட்டம் சுற்றி வருகிறது." அகிலமே ஆசிர்வதித்தது போல் தோன்றியது சாவித்ரிக்கு. 1965 நவம்பர். சிவாஜி கணேசன் தலைமையில் சென்றிருந்த தமிழக நட்சத்திரங்களுக்கு ஜனாதிபதி மாளிகையில் தேநீர் விருந்து. பாகிஸ்தான் போரில் எல்லையில் படுகாயமுற்ற இராணுவ வீரர்களின் மத்தியில் ஆறுதலாக ஆடிப்பாடி உற்சாகப்படுத்திவிட்டு வந்தவர்களுடன் மரியாதை நிமித்தமான சந்திப்பு. "யாராவது ஏதாவது பாடுங்களேன்" என்றார் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன். சிவாஜி, "ஹார்மோனியம் இல்லாம முடியாதே" என்று சொல்லவே ஜனாதிபதிக்கு சுட சுட கோபம் வந்துவிட்டது. 10,000 பேருக்கு மேல் இங்கே வேலை செய்கிறீர்கள், ஒருவருக்கு கூட சங்கீத ஞானமில்லையோ? அறிவார்ந்த அரிமாவின் அதட்டலில் கலைஞர்கள் கலங்கினர். ஏஎல் ராகவன், "ஹார்மோனியம் இல்லாமலே பாடுறேன் சார்." "சிந்து நதியின் இசை நிலவினிலே" என முந்திக் கொண்டார். பி. சுசீலா, "அத்தை மடி மெத்தையடி" பாட கச்சேரி களை கட்டியது. 1965 சிறந்த புதுமுகம் ஜெயலலிதா. அவர் ஜனாதிபதி முன்பாக ஆடினார். PS வீரப்பா கணக்காக மேதகு குடியரசுத் தலைவர் கலைச்செல்விக்கு சபாஷ் போட்டார். நடிகர் திலகம், நடிகையர் திலகம் இருவரும் இணைந்து நவராத்திரியில் ஆடிய சத்யவான் சாவித்ரி தெருக்கூத்தை அரங்கேற்றினர். ஜனாதிபதி தன்னுடைய ஸ்பெஷல் பாராட்டை சிவாஜிக்கு தெரிவித்தார். சாவித்ரியிடம் திரும்பி, "புதிதாக பிறந்த குழந்தை சௌக்கியமாக இருக்கிறதா? பார்த்தாயா உன் வளர்ச்சியை நான் எப்படி கவனித்துக் கொண்டு வருகிறேன்?" ராஜாஜி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் முதலிய உலக புகழ்பெற்ற தலைவர்கள் முதல் கடைசி குடிமகன் வரை சாவித்ரியின் நடிப்பாற்றலால் கவனம் கலைந்தார்கள். தேவதாசில் தமிழச்சிகளின் மனத்தில் நவரச பதியம் போட்டவர். 8 ஆண்டுகளில் 100 படங்களில் நாயகியாக நடித்து புதிய சாதனை படைத்தார். சாவித்ரிக்கு முன்பாக சதமடித்த ஹீரோ ஹீரோயின்கள் யாரும் இல்லை. கொஞ்சம் சலங்கை சாவித்ரியின் 100வது பங்களிப்பு மட்டுமல்ல, அவரது முதல் வண்ணச் சித்திரமும் கூட. ஒட்டுமொத்த திரை உலகத்தினரால், ஆண் ஆதிக்க அரிதார சமூகத்தால் ஒரு மனதாக நடிகையர் திலகமாக கொண்டாடப்பட்டவர் சாவித்ரி. முதலாக கண்ணதாசன் தனது தயாரிப்பில் மிக துணிச்சலுடன் நடிகர் திலகம், நடிகையர் திலகம் நடிக்கும் இரத்தத் திலகம் என்று விளம்பரப்படுத்தினார். சிவாஜி கணேசனும் MG ராமச்சந்திரனும் NT ராமாராவும் நாகேஸ்வர ராவும் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த 60களில் அப்படியொரு உச்சம் பெறுவது அத்தனை சுழுவல்ல. கலையின் மீதான ஆர்வமும் அதை உயரிய வகையில் வெளிப்படுத்தியாக வேண்டிய தன்முனைப்பும் அளவிட முடியாத ஆற்றலும் உச்சம் தொட தேவையான மிக கடினமான உழைப்பும் சாவித்ரியின் பக்கவாத்தியங்கள். தென்னக சினிமாவில் நீண்ட நெடிய காலம் நீடித்து நிலைத்து நிற்க அவை உதவின. ஜெமினி கணேசனும் துவக்கம் முதலே சாவித்ரிக்கு அருமையான கதாபாத்திரங்கள் அமைய ஆலோசனைகள் தந்தார் என்கிறார்கள். முன்மாதிரிகள் இல்லாத துருவ நட்சத்திரம் அவர். மதராசிகளின் முதல் கனவு கன்னி TR ராஜகுமாரி. திரையில் கண்ணகியாக வாழ்ந்து காட்டிய கண்ணாம்பா. பாவுரமா என்று தேன்குரலில் பாடி வந்த பானுமதி. முத்தக்காட்சியில் நடித்த அஞ்சலி தேவி ஆகியோரை மிஞ்சி Sample complete. Ready to continue?